guys, welcome back to our channel Mr. Smart YouTube channel. இன்னைக்கு நம்ம கட்டோரி ப்ளவுஸ் கட்டிங் ஈஸி மெத்தட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒன் ஃபோல்டு இது பண்ணிவிட்டு இந்த கொக்கி பட்டி இருக்கு இல்லையா, இந்த கொக்கி பட்டிக்கும் இந்த ஆம் இருக்கும். இது ரொம்பவும் இழுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் விடக்கூடாது. நார்மலாக இப்படி பிடிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த ஆம் இங்கே வச்சுட்டு இந்த கொக்கி இங்கே வச்சுட்டு இங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், பேக் ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஷோல்டர்லேருந்து இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இங்கே மார்க் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து பேக் அடித்து திருப்ப போகிறோம். அதனால் இங்கே 1/2 இன்ச்சு விட்டால் போதும். நம்ம ஃபோல்டு பண்ணி தைக்கிறதா இருந்தால் 2 இன்ச்சஸ் இடணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு நம்ம மடிச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு 4 லேயர் கிடைக்கும். இந்த பக்கம் வந்து ஃபோல்டர் சைடு, இந்த பக்கம் வந்து நார்மலாக இருக்கும். மடிச்சிட்டோம், 4 மடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஷோல்டருக்கு நேராக பிடிச்சிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இங்கேருந்து இந்த நம்ம தச்சுப்போம் பாருங்கள், இங்கே வரைக்கும் எடுத்து இப்படி வைக்கணும். வச்சுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விடணும். வச்சுட்டு இது ஒரு ஸ்ட்ரைட் ஒரு லைன் போட்டுக்கணும். இங்கேருந்து எவ்வளோ பார்க்கணும், 16 வரணும். அங்கேயும் அதே மாதிரி 16 வரணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுமா என்ன பண்ணணும், இது வந்து உங்களுக்கு வந்து 40 இன்ச்சஸ் இருக்கும் ப்ளவுஸ். அதனால் வந்து நம்ம ஒரு 6-6.25 அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு 2.25 வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரை இந்த நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கீழே வச்சுட்டு இங்கே நம்ம வந்து இந்த குக்கி வந்து இப்படி வைக்கணும். இது எங்கே வருதோ இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ பேக் நெக்கு இப்படி கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இது சென்டர் பார்த்து இங்கே நம்ம கீழே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து வச்சுட்டு இந்த நெக் அளவு இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஷோல்டர் இங்கேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விடணும். இதுதான் ரெடி அளவு. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விடணும். இது வந்து ஈஸி மெத்தடு. நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இப்படி ஒரு க்ளோவ் போட்டுக்கலாம். இங்கேருந்து இங்கே ஒரு 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். அப்படியே க்ளோவ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் பாக்ஸ் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் இருக்கும். இங்கே ஆம் வந்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு இங்கே வந்து ஒரு இதே மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே கொஞ்சம் உடஞ்சி எடுக்கணும் ஃப்ரண்ட்டில். அவ்வளோதான். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வரைஞ்சிருக்கிற இடத்துல கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கொள்ள இங்கே ஒரு அர்க்காட் போட்டுக்கணும்.
அதே மாதிரி நெக்கு. இப்போ பேக் வந்து டிசைன் கேட்டிருக்காங்க. இந்த டிசைன் கேட்டிருக்காங்க. இந்த டிசைன் கேட்டிருக்காங்க. இந்த டிசைன் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இதை மாற்றணும். நெக்ஸ்ட் மாற்றணும். ஃபஸ்ட்டு வந்து ஆமுல் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஷோல்டர் 2 இது 2 கட் பண்ணிடலாம். தனியாக வச்சு இது வந்து கட்டிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த டிசைனை மார்க் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல, 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்கேலை போடுங்க. போடணும்லையா டிசைனு? இந்த ஷேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மடிப்புக்கு 1/2 இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா, இங்கே ஒரு கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா அந்த ஷேப் கிடச்சிச்சு நம்மளுக்கு. இந்த ஷேப் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதை கேன்வாஷ் வச்சு அடித்து திருப்பிக்கணும். இது வந்து பேக்கு, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ ஹேண்டு நெக்கி காலேஜ் அந்த ஹேண்ட் எடுத்துக்கணும். இந்த கிளாத் வந்து 4 மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீச்சி அனுப்பிக்கணும். வச்சுட்டு இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். கிளாத்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீஸ் வந்து துண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம குடஞ்சி எடுத்துக்கணும். தனியாக எடுத்து நம்ம குடஞ்சி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். அர்க்காது இங்கே ஒரு அர்க்காது, இங்கே 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, இங்கே ஒரு அர்க்காது போட்டு 2 தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது துண்டுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கேலப் நம்ம டிசைன் வந்து
வரைஞ்சிட்டு நம்ம இதுக்கு மேலேயே அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது அப்படியே கேன்வாஷ் வச்சு அடிச்சு திருப்பிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம மெயின் பீஸில் போட்டு மேலே போட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய். ஓ,